பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பதிவாசிப்போம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களில் இருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாய் தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. தேசங்களில் உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நாம் செலுத்துகிற துதி, ஸ்தோத்திரம், ஜெபம், இது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் அவர் முகர்ந்து கொள்ளும்படி போகணும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம் இருக்கணும். பேசுறது ஒன்று, செயல்படுறது ஒன்று இருக்கக்கூடாது. நாம் செலுத்துகிற விசேஷித்த காணிக்கையாய் இருக்கிற அந்த துதி, ஸ்தோத்திரம் தேவன் மகிமைப்படணும். இன்றைக்கு இருக்கிற ஆராதனை பல விதங்களில் இருக்கிறது. ஒரே சத்தம், பயங்கரமான டிசைன் லைட்டு, ஆடல் பாடல், ஆனா என்னென்னமோ நடக்குது. ஆனால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? அந்த ஆராதனை சுகந்த வாசனையா முகர்ந்து கொள்கிறாரா? ஆராதனை என்பது இசைக்கருவிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இசைக்கருவிகளோடு அவரை பாடும்போது ஜனங்கள் கண்ணீரோடு அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆராதனையிலே அவர்கள் உணர்த்தப்படணும். தன்னுடைய தவறான வாழ்க்கை குறித்து, தவறான சிந்தை குறித்து, தவறான எண்ணங்களை குறித்து உணர்த்தப்படணும். அவர்களுக்குள்ள ஒரு தெய்வீக சிந்தை வரணும். உலக சிந்தை வரக்கூடாது. அந்த பாடல் ஆராதனையில உள்ள தேவ சிந்தை வரணும். பரலோகத்தை குறித்த சிந்தை வரணும். ஆகவே இப்படிப்பட்ட ஆராதனை தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது பிரஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படும். எப்பொழுது எப்பொழுது நான் உங்கள் மேல பிரியமா இருப்பேன், உங்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் அப்படின்னா, சுகந்த வாசனை நிமித்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் ஜீவிக்கிற ஜீவியம், நாம் பேசுகிற ஒழுக்கமான வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, நேர்மையுள்ள வாழ்க்கை, நல்ல துதி, நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனை, நல்ல ஜெபம், அப்படி இருக்கும்போது அவரை சுகந்த வாசனையாய் வாங்கி கொண்டு புறஜாதிகள் நடுவிலே அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறாராம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களிலே நல்ல அருமையாக பாட்டு பாடுறாரு, சூப்பரா மியூசிக் போடுறாரு, வசனத்தின்படிதான் பாட்டு கட்டுறாரு. அதுல மனம் திரும்புதல் இருக்கணும், அதிலே ஒப்பு கொடுத்தல் இருக்கணும், அதிலே தேவ சிந்தை வரணும். பாவத்தினுடைய சிந்தை, பாவ அழுக்கு முற்றிலும் மாறி போகணும். அவன் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இருக்கணும். இதைதான் ஆண்டவர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்கிறார். அங்கதான் அவர் சொல்றார், உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். இந்த காலை வேளையிலே ஜாக்கிரதையாய் இந்த கடைசி நாட்களில் ஓடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.